எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமீன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15லிருந்து 21 வசனம். இது முழுமையும் நாம் போதிக்க போகிறதில்லை. ஆனால் உங்களுக்கு புதிய ஆண்டை சந்திக்க போகிற உங்களை உற்சாகப்படுத்துகிற விதத்தில் சில காரியங்களை இந்த இரவு வேளையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த எபேசிய நிருபம் பவுல் எபேசு பட்டணத்துக்கு எழுதுகிறார். அங்கே தீமோத்தேயு ஒரு சிறு வாலிபன். அவன் பெரும் ஜனக்கூட்டத்துக்கு போதகராக நியமிக்கப்பட்டிருந்தான். அப்படி நியமிக்கப்பட்டிருக்கின்ற போது அநேக சவால்களை சந்தித்து தீமோத்தேயு ஒரு கட்டத்தில் அவர் இந்த காலத்தில் தான், இந்த எபேசு நிருபம் எழுதும் காலத்தில் தான் ரோம சாம்ராஜ்யத்தின் நீரோ மன்னன் அவன் மிகவும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். பவுலையும் சேர்த்து தீமோத்தேயும் கூட சிறைச்சாலையிலே போட்டவன். அவன் கொடூரமான மனுஷன். அவன் படுத்தின கொடூரத்தில் தீமோத்தேயு ஒரு கட்டத்தில் விட்டு கொடுத்துடலான்ற நிலைமைக்கு வந்துட்டார். அப்படி இருந்தபோது எழுதின நிருபம் தான் இது எபேசிய நிருபம். இதுதான் பின்னணி. இந்த எபேசிய நிருபத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, நாம் யார், கிறிஸ்துவுக்குள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறார், நமக்கு என்னென்ன அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் இந்த பூமியிலும் பரலோகத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியங்கள் என்ன, இதையெல்லாம் விலாவாரியாக இந்த முதல் 3 அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். நம்ம எப்படி பாவத்தில் கிடந்தோம், தேவன் எப்படி நம்மை ரட்சித்தார், எப்படி அதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து தம்முடைய பிள்ளைகளாக்கி கொண்டார், அந்த கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு என்னென்ன ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார் என்பதையெல்லாம் முதல் 3 அதிகாரத்தில் படிக்கலாம். அடுத்த 3 அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா நம்மால் என்ன செய்ய முடியும், நாம் யார் என்பதை முதல் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அடுத்து 3 அதிகாரத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும். கிறிஸ்தவ போதனையின் சாரம்சமே இதுதான். நாம் யார் என்பதை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது. நம்மால் என்ன செய்ய முடியும். உங்ககிட்ட யாராவது நீங்க யார் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்களா? வாரம் வாரம் இங்க சபையை திறந்து நாங்கள் போதிக்கிறோம். நீங்க யார், தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார், உங்களால் என்ன செய்ய முடியும், நம்மால் என்ன செய்ய முடியும், ஒரு ஆணா ஒரு பெண்ணா ஒரு சமுதாயத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய ஆற்றல் என்ன, நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற கிருபைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் அதுவும் குறிப்பாய் புதிய ஏற்பாடு அதை மையப்படுத்தி போதிக்கிறது. ஏனென்றால் இது 2த்தையும் நாம் மறந்து விட்டோம், நாம் நம்முடைய அடையாளத்தை தொலைத்து விட்டோம். ஆகவே நாம் நமக்கேற்றாற்போல் நம்முடைய அடையாளத்தை உருவாக்கி கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டோம். அதனால தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்கு
இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை காண்பித்தார். லைட் போட்டு காட்டினாராம். இயேசு இந்த பூமிக்கு வந்ததே வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக. என்ன வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு? நீங்களும் நானும் யாருன்றதை காட்டுறதுக்கு. ஸோ இப்படி தான் இந்த எபேசிய நிருபம் எழுதப்பட்டது. அதில் குறிப்பாக 5ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்து படிச்சிங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். 2ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, தேவன் எப்படி இயேசு இந்த பூமியில் இந்த பூமியில் வாழும்போது தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாரோ அது போல் நாமும் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, எப்படி இயேசு அன்பிலே நடந்து கொண்டாரோ அது போல் நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார். அப்புறம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் சொல்கிறாரு, மற்றவங்கள மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் செய்கிற அசுத்தமான காரியங்கள் உங்களிடத்தில் சொல்லப்படவும் கூடாது, கேள்விப்படவும் கூடாது, அதெல்லாம் தகாதவைகள் அப்படின்னு சுட்டி காட்டுறார். அப்புறம் 7ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படி செய்கிறவர்களோட பங்காளிகளாக இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் வித்தியாசமாக வாழணும் அப்படின்னு சொல்லி பிரித்து காண்பிக்கிறார். அப்புறம் 10ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்க. கடவுளுக்கு எது பிடிக்கும்னு பாருங்க. கடவுளுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யுங்க, கடவுளுக்கு பிடிச்சதை செய்யுங்க அப்படின்னு உற்சாகப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் தான் 15ஆவது வசனத்திலிருந்து அவர் இப்போ நம்ம வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்டதை சொல்கிறார். ஸோ கடிதம் இப்படி தான் வருது. ஆனால் நான் இன்றைக்கி எல்லாத்தையும் பேச போகிறதில்ல. நான் எல்லாத்தையும் எடுத்து பேசுகிறதுக்கு நேரம் பத்தாது. ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை காட்ட போகிறேன். அதுதான் உங்கள் முன்னாடி நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கொஞ்சம் பாருங்கள். புது வருஷத்தை சந்திக்க போகிறோம். இந்த வேத பகுதியில் பவுல் பேட் நியூஸும் குட் நியூஸும் சேர்த்து சொல்கிறார். பேட் நியூஸ்னு ஒன்று இருக்குது, குட் நியூஸ்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் பேட் நியூஸ் கேட்க விருப்பப்படுறது கிடையாது. குட் நியூஸ் மட்டும் என்னன்னு சொல்லுங்கள், நான் அதை கேட்டு போயிடுறேன்னு இருக்கிறாங்க. சில பேருக்கு பேட் நியூஸ் எவ்வளோ பெரிய பேட் நியூஸ்ன்னு தெரிஞ்சால் தான் குட் நியூஸுடைய வேல்யூ புரியும். ஆனால் சில பேர் பேட் நியூஸ் என்னன்னு கேட்க விரும்பலை. ஆனால் பேட் நியூஸும் பவுல் இங்கே சேர்த்து சொல்கிறார், குட் நியூஸும் சேர்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன். 16ஆவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். பேட் நியூஸ் அதுதான், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். ஸோ காலம் பொல்லாததுன்றார். வர வருஷத்துக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா பேசுவீங்கன்னு பார்த்தா நாட்கள் பொல்லாதவைகள்னு எடுத்து போதிச்சா எப்படி? அது கொஞ்சமாவது அது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கா? இப்போ தான் சொன்னீங்க உங்களை உற்சாகப்படுத்த போகிறேன் நீங்கள், ஆனால் பொல்லாத நாட்கள்னு சொல்கிறீங்க. ஆமாம், வேதம் தெளிவாக போதிக்கிறது, யதார்த்தத்தை போதிக்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. அப்புறம் சொல்கிறாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் சொல்கிறார். குட் நியூஸையும் சேர்த்து சொல்கிறார். பேட் நியூஸ் என்ன சொல்கிறாரு? பொல்லாத நாட்கள்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு பிரயோஜனமான காலம்னு சொல்கிறாரு. பிரயோஜனமான காலமும் நாம் உருவாக்கி கொள்ள முடியுமா? பொல்லாத நாட்களில் வாழ்கிறோம், பிரயோஜனமான நாட்களாகவும் மாற்றி கொள்ள முடியும். ஸோ ரெண்டுமே புரிஞ்சிக்கணும். ஏன் பொல்லாத நாட்கள்னு சொல்கிறாரு அதை புரிஞ்சிக்கணும். அப்புறம் எப்படி பிரயோஜனமான நாட்களாக நான் மாற்றிக்க முடியும்? பிரயோஜனம்னா ஃப்ரூட்ஃபுல் டேஸாக நான் எப்படி மாற்றிக்க முடியும்? எப்படி நான் ஒரு ப்ரொடக்டிவாக மாற்றிக்க முடியும்? எப்படி அதை பலனுள்ள நாட்களாக மாற்றிக்க முடியும்? பொல்லாத காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அது உண்மை. பவுல் அதை தான் சுட்டி காட்டுறாரு. அப்புறம் சொல்கிறாரு பிரயோஜனமான காலமாகவும் மாற்றிக்க முடியும். ஒரு சைடை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய பேட் நியூஸ் இந்த உலகம் சொல்லுதோ, எவ்வளோ பெரிய கெட்ட செய்தியை இந்த உலகம் நமக்கு கொடுக்குதோ, அவ்வளவு முழுமையான நல்ல செய்தியை தேவன், அதற்கு எதிர்மறையான நல்ல செய்தியை நம்ம கிட்ட வச்சிருக்கிறார், நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கேட்க பழகிக்கணும். சில பேர் எப்படின்னா லிசனராக இருக்கிறோம், கேட்கிறவர்களாக இருக்கிறோம்.
இந்த கேட்கறது வந்து சில நேரத்தில் நல்லது, எல்லா நேரமும் அது நல்லது இல்லை. கேட்கறதுனா சில நேரத்தில் கேட்கறதுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க, கேட்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கேட்க மாட்டீங்க. அதுவும் இவரா அப்போ நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லி மாற்றிக்குவீங்க. ஏன்னா கேட்கறது எல்லா நேரமும் நல்ல விஷயம் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நோய் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அவர் உண்மையை சொல்கிறாரு. ஆனால் அதே டாக்டர்கிட்ட மருந்தும் இருக்குது, அதை தீர்க்கிற மருந்தும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் நிறைய பேர் டாக்டர்கிட்ட ஏன் போகிறதில்ல, ஏன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதில்ல, ஏன் செக் பண்ணுறதில்ல? ஏன்னா கெட்ட செய்தியை கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் கேட்குறவர்கள் தான். கேட்குறவர்களாக இருக்கணும்னா அது பாதி தான் உதவி செய்யும், சில நேரத்தில் சலிச்சிரும், சில நேரத்தில் போர் அடிக்கும். ஏன்னா கேட்குறவர்களால் ஒரு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருக்கவே முடியாது. கேட்கிறவர்கள் வேற, கற்றுக்கொள்ளுகிறவர்கள் வேற. லிசனர் வேற, லேர்னர் வேற. லிசனராக இருக்கிறது என்ன, கேட்டு தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதான். ஆனால் நல்லா இருந்தால் தான் நான் கேட்பேன், அதுவும் நான் எனக்கு சாதகமாக இருந்தால் தான் நான் கேட்பேன், எனக்கு காதுக்கு இனிமையாக இருந்தால் தான் கேட்பேன். அது வந்து நல்ல விஷயந்தான், ஆனால் ரொம்ப நல்லதுன்னு கிடையாது. அது எவ்வளோ தூரத்துக்கு உதவி செய்யணும்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், உற்சாகப்படுத்த, அவ்வளோதான். கற்றுக்கொள்றதுன்றது என்னென்னா கடுமையான சூழ்நிலைகளில் இருந்தால் கூட அதை கையாண்டு அதிலிருந்து வெளியே வர அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு உதவியை செய்து கொடுப்பது தான் கற்றுக்கொள்வது. அதனால தான் பிள்ளைகளை நம்ம கற்றுக்கொள்ள அனுப்புகிறோம், கேட்கறதுக்காக அனுப்புறதில்லை, கற்றுக்கொள்கிறதுக்காக அனுப்புகிறோம். அப்போது ஒரு ஆசிரியராக, ஒரு போதகராக நான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி உங்களை கேட்குறவர்களாக கூட்டிகிட்டு இங்கே வந்து கேட்குறதுக்காக இங்கே நான் உங்களை அழைக்கலை. நீங்கள் கேட்குறதுக்காக இங்கே வந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சலிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு நான் இப்போ தாலாட்டு பாடுற மாதிரி கூட இருக்கலாம், ஆறாரோ ஆறிராரோன்னு கூட இருக்கலாம். ஆனால் கேட்குறவர்களுக்கு பெரிய உதவி செய்யாது. இப்போ நான் பேச போகிறது கற்றுக்கொள்கிறவர்களுக்கு வேணால் உதவி செய்யும். ஏன்னா நீங்கள் போய் ஒப்பிட்டு பார்ப்பீங்க, ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இல்லைன்னு. இப்போ பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லும்போது கேட்கிறவர்கள்கிட்ட பேசிட்டு இல்லை. ஏன்னா பொல்லாத நாட்கள் அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாயிடும். அதுவும் வருஷத்தை இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முடிக்க போகிறவங்களுக்கு பொல்லாத நாட்கள் தான் உங்களுக்கு அடுத்த வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் யாருன்னா ஏற்றுக்குவீங்களா? அதை வேதம் அப்படி தானே சொல்லுது. பொல்லாத காலம், நாட்கள் பொல்லாததாக இருக்குதுன்னு சொன்னால் யாருன்னா ஜீரணிச்சிக்க முடியுமா? இதை கேட்குறது தான் நாங்கள் வந்தோமா? கேட்குறதுக்கு வந்தீங்கன்னா நாட்கள் பொல்லாததுன்னு கேட்ட உடனே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கோபம் வரும். ஆனால் அதோடு சேர்த்து இன்னொன்னையும் சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளைக்கு நாட்கள் பொல்லாததாக இருந்தாலும் பிரயோஜனமான காலமாய் அவன் அதை மாற்றிக்கொள்ள முடியும். அவன் அதை பிரயோஜனமான காலங்களாக அதை மாற்றிக்கொள்ள முடியும். அப்போது குட் நியூஸ் இருக்குது, நல்ல செய்தி இருக்கிறது. நல்ல செய்தியை கேளுங்க இந்த காலை வேளையில. பொல்லாத நாட்கள்னு ஒன்று இந்த உலகம் சொல்லிச்சுன்னா பிரயோஜனமான நாட்கள்னு ஒரு நற்செய்தியையும் வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த பொல்லாத நாட்கள்னு எப்படி சொல்கிறது? ஒரு 24 ஹவர்ஸை பொல்லாத ஈவில் டேஸ் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு பொல்லாத நாள்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த நொடிகளில், அந்த நேரங்களில், அந்த நிமிடங்களில் ஏதாவது கலந்துருக்குதா? பொல்லாதது ஏதாவது கலந்துருக்கா? அப்படி தான் பவுல் அதை சொல்ல வராரா? பொல்லாதது அப்படின்னு சொல்லும்போது பொனேராஸ் என்ற கிரேக்க வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு பெயின்ஃபுல் அண்ட் பேட் அப்படின்ற அர்த்தத்தை அவர் மனதில் வச்சுக்கிட்டு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ரொம்ப கஷ்டமான காலங்கள் எதிரில் நமக்கு இருக்கிறதாகவும், ரொம்ப வலியை கொடுக்குற காலங்கள் நமக்கு எதிராக இருக்க போகிறதாகவும், ரொம்ப கஷ்டப்பட போகிற காலங்கள் நமக்கு கெட்ட காலங்கள் இருக்க போகிறதாகவும் அவர் சுட்டி காட்டுறார். அப்போது இப்படி ஒரு ஊழியக்காரன் எபேசிய திருச்சபையை பார்த்து சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அன்னைக்கு லிட்ரலாகவே எழுத்தின்படியே ரோம மன்னன் அவனுடைய ஃபேமஸ், அவன் எதில் பிரபலமானவன்னா கிறிஸ்தவர்களை உயிரோடு எரிப்பதில் அவன் பிரபலமானவன். அவன் தன் ஒரு ஸ்டேடியத்தை கட்டி அதில் கிறிஸ்தவர்களை குவியலாக வச்சு அப்படியே கூண்டாக எரிச்சு போட்டான். அவனை கண்டாலே பயந்து நடுங்கினார்கள். அவ்வளவு கொடூரமான ஒரு மன்னன். அவன் காலத்தில் பொல்லாத நாட்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது எபேசிய சபை மக்களுக்கு அது நல்லா புரியுது, ஏன்னா அப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு. சரி, இன்னைக்கு நீங்களும் நானும் பொல்லாத நாட்களில் இல்லையா? இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? விலைவாசி ஏறி இருக்குது, அது ஒரு விதமான
ஒரு பொல்லாத நிலையை நமக்கு காட்டுகிறது. ஒரு பேட், ஒரு ஒரு கெட்ட ஒரு துர்செய்தியை போல இருக்குது நமக்கு. அது தீமையான செய்தியாக இருக்குது, நல்ல செய்தியே கிடையாது. திடீர்னு விலையெல்லாம் ஏறுனா, திடீர்னு சில வியாதிகள் வருகிறது, அந்த வியாதிகள்லேருந்து எவ்வளோ பேர் மரித்து போகிறார்கள். அதெல்லாம் நமக்கு கெட்ட செய்தி இல்லையா? கெட்ட நாட்கள் கிடையாதா? போர் நடக்கிறது, தேசங்களுக்கு தேசம் போர் நடக்கிறது. இப்போ ஒரு புது போர் வந்திருக்கிறது, வர்த்தக போர். ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார், அவர் விரும்புகிற மாதிரி சில தேசங்கள் இல்லைன்னா அவர்களுக்கெல்லாம் கடுமையான வரியை அவர் ஏற்படுத்தி அவர்களுக்கு பெரிய நெருக்கத்தை கொடுக்கிறார். அப்போது தேசங்கள் என்ன செய்யும்? விலைவாசியை இன்னும் அதிகரிக்கும். வெப்பமயமாயிட்டு இருக்குது இந்த தேசம், உலகம் வெப்பமயமாயிட்டு இருக்குது. வருங்காலங்களில் ஒரு ஒரு வல்லுநர் சொல்கிறாரு, 2050 அப்புறம் சென்னை உயிர் வாழ்வதற்கு மிகவும் கடினமான ஒரு பட்டணமாக இருக்கும் அப்படின்றாரு. ஏன்னா வெப்பம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பொல்லாத நாட்களை இப்படி சுட்டி பார்க்கலாமா, இல்லை வேறு ஏதாவது வேதம் நமக்கு சொல்ல வருதா? பொல்லாத காலம்னு சொல்லும்பொழுது வெறும் இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற விலைவாசி, போராட்டம், யுத்தம், வியாதி, நோய், இந்த அரசியல் மாற்றங்கள், இதெல்லாம் பொல்லாததா? இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு எதிராக எதனா பண்ணுறது அதை சொல்லுதா? இல்லை மாமியார் மருமகளுக்கு எதிராக பண்ணுறது, மருமகள் மாமியாருக்கு எதிராக பண்ணுறது, இது ஏதாவது சொல்லுதா? ஏன்னா நம்ம ஆளுங்க அதெல்லாம் சேர்த்துக்குவோம், நம்ம அதை ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம்ல. அதனால் நமக்கு இதெல்லாம் பொல்லாத, ஆமாங்க ரொம்ப பொல்லாத வருஷங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு எதையாவது பொல்லாததுன்னு வேதம் சொல்லுதா? நான் இன்றைக்கி கொஞ்சம் காட்டுறேன் எப்படி இதை பொல்லாத நாட்கள்னு சொல்லுது. எப்படி நாம் எப்படி இந்த உலகத்தில் பொல்லாத காலத்தில் வாழ்ந்தாலும் பொல்லாத நாட்களில் வாழ்ந்தாலும் நாம் எப்படி பிரயோஜனமான நாட்களாக நாம் மாற்றிக்க முடியும், நீங்கள் மாற்றிக்க முடியும். தானாக ஏதோ மாறாது. தானாக மாறும்னு சொன்னது பழங்காலத்து பொய். அந்த பொய்யை அநேகர் நம்பி அநேக காலங்களை வெறுமையான காலங்களா, ஏமாற்றமான காலங்களா, விரக்தியான காலங்களா ஆக்கி கொண்டோம். எதுவும் தானாக மாறாது. அதனால தான் எபேசிய நிருபத்தில் பவுல் சொல்லும்பொழுது நம்மால் என்ன செய்ய முடியும் என்றதை சொல்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, பொல்லாத நாட்கள் எப்படி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு போட்டோம், நீங்கள் எப்படி அதை பிரயோஜனப்படுத்திக்க முடியுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பொல்லாத மனிதர்கள், பொல்லாத நெருக்கங்கள், பொல்லாத வியாதிகள் இந்த பூமியில் வந்து கிடந்தாலும் நீங்களும் நானும் எப்படி அதை பிரயோஜனமான நாட்களாக, எப்படி அதை ப்ரொடக்டிவாக, எப்படி பலன் கொடுக்கக்கூடிய நாட்களாக நீங்களும் நானும் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றத பவுல் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுறார். அப்போது தீமை, பொல்லாத அப்படின்றத நைஜல் ரைட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர், வேத போதகர் சொல்கிறாரு, தீமையை அறிந்து கொள்ள முடியாத ஒரு அம்சம் அது. அதை அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். தீமை இதுதான் தீமைன்னு சொல்ல முடியாத காலத்தில் கூட நம்ம இருக்கிறோம் அப்படின்றார். இதுதான் தீமை அப்படின்னு சொல்ல முடியல, எது கெடுதின்னு சொல்ல முடியல. நல்லது போல இருக்கு ஆனால் கெடுதியாக இருக்கு. அதனால் அவர் சொல்கிறார், தீமையை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது. தீமையினுடைய சாரம்சமே என்னன்னா, அபத்தமான, விசித்திரமான, பகுத்தறிவற்ற ஒன்று. அதை விளங்கி கொள்ள முடியாத ஒன்று. அதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அதுவும் இந்த காலத்தில், இந்த நவீன காலத்தில் தீமைன்று ஒன்றை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்றார். அப்புறம் சொல்கிறாரு, ஒரு விளக்க முடியாதது தீமை, தீமையை விளக்க முடியல. அப்புறம் சொல்கிறாரு, முட்டாள்தனமாக இருப்பது கூட தீமையினுடைய இயல்பு. ஒரு தீமைன்னு சொன்னால், பொல்லாததுன்னு சொன்னால் விளக்கவே முடியல. ஏன்னா நான் இதை நல்லது, நான் இதை கெட்டதுன்ற ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. டாக்டர் அப்படியே சுகரை நமக்கு கெடுதின்றார். ஆனால் ஒரு சிலருக்கு சுகரு அவ்வளோ அவங்களுக்கு உதவியாக இருக்குது. இப்போ எது எடுத்துக்கிறது? அவங்களுக்கு அதை எவ்வளோ சுகர் எடுத்து சாப்பிட்றாங்க, எவ்வளோ நம்ம கண் எதிரில் உட்காந்து ஸ்வீட்டாக சாப்பிட்றாங்க, நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு சுகரும் வரமாட்டுது. ஆனால் நம்ம ஒரு 2 எடுத்து வாயில் நக்கிட்டாலே நமக்கு ஒரு சின்ன பீஸ், அதுவும் கிள்ளி கொடுக்குறாங்க அப்படியே கேட்டால் கூட, அதை எடுத்து ஒரு சின்ன பீஸ் வாயில் போட்டால்
நமக்கு நாளைக்கே பயமாக இருக்குது, ஏதாவது ஏறிடுமோ எதோ ஆயிடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது. ஒருத்தருக்கு எது அந்த அந்த தீமை எனக்கு தீமையாக இருக்குது, இன்னொருத்தருக்கு நல்லதாக இருக்குது. அதனால தான் இது விளக்கவே முடியல, குழப்பமாக இருக்குது. சில பேருக்கு சிலர்லாம் தீமையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிலர்லாம் தீமையை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு விதி போல இருக்குது, இதெல்லாம் வாழ்க்கை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே பலருக்கு தீமை என்று வேறு பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. எது எனக்கு கெடுதினே கண்டுபிடிக்க தெரியல உங்களுக்கு. அப்படி இருக்கிறீங்களா? அப்போ ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறோன்னு அர்த்தம். இது எனக்கு தீமை, இது எனக்கு கெடுத்துரும், இது என்ன என் வாழ்க்கையை நாசமாக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு தீமையை பிடிச்சிட்டு இருக்கிறோன்னா அப்போ நம்ம ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறோம். தீமை நம்ம ரொம்ப ஜெயிச்சிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பதங்களை தான் பவுல் பயன்படுத்தி சொல்கிறார், பொல்லாத நாட்கள்ன்றார். ஆனால் இதே பவுலுடைய வாயில் பொல்லாத காலங்கள், தீமையான காலங்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதை வாசி காட்டுறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பொல்லாத காலம்னு சொன்னார்ல அங்கே எபேசியரில். இப்போ 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பேஜ் நம்பர் 293 அதில் சொல்கிறாரு, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அவர் சொல்கிறாரு, கொடிய காலம் வரும்பா, மோசமான காலங்களை சந்திப்பப்பா அப்படின்றார். சரி, அவர் கொடிய காலம்னு சொல்லும்போது எதை கொடிய காலம்னு சொல்கிறாரு? நாமெல்லாம் தீமைன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறோமே, அதை சொல்கிறாரா இல்லை வேற எதை சொல்கிறாரு? தொடர்ந்து வாசிக்கிறேன். எப்படி எனில், நான் எதை கொடிய காலம்னு சொல்கிறேன்ட்டு பவுல் சொல்கிறார். எதை கொடிய காலம்னு சொல்கிறார்? எப்படி எனில் மனுஷர்கள், அவர் சொல்கிறாரு மனுஷனால தான் கொடிய காலமே வருதுன்றார். என்ன மாதிரி கொடிய காலம்? தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும், வீம்புக்காரர்னா பெருமை பேசுகிறவர்களாயும், அகந்தை உள்ளவர்கள்னா பிறர்கிட்ட மட்டும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், தான் குற்றத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள், அகந்தை உள்ளவர்களாகவும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு, சொல்றாரு, ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். நாம பார்த்தா வேற யாரையோ சுட்டி காட்டி அதனால தான் இந்த உலகம் கெட்டு கிடக்குது, பொல்லாத நாட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் பவுல் சொல்றாரு, ஏன் இதெல்லாம் நம்ம கிட்ட கூட இருக்க வாய்ப்பு இருக்கே? ஏன் இந்த குணம் நம்ம கிட்ட இல்லையா? இப்படி நாம நடந்துகிட்டது இல்லையா? அதுதான் சொல்றாரு. தீமோத்தேயு கிட்ட சொல்றாரு, பொல்லாத காலம் வரப்போகுது, கொடிய காலம் வரப்போகுது. எதனால கொடிய காலம்? மனுஷர்கள் இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ண போறாங்க, அவர்கள் சுயநலமாக வாழ போகிறாங்க, அவங்க தேவன் மேலே பிரியம் இல்லாமல் தங்களை மட்டும் பெரிதுபடுத்த போகிறார்கள். ஆகவே ஒரு சுயநல மனிதர்களை சந்திக்கிற காலங்கள் உனக்கு வரும் அப்படின்னு தீமோத்தேயு கிட்ட சொல்கிறார். இருக்கிறீங்களா? ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி ஆட்களை சந்திப்பீங்க. சுயநலமான மனிதர்கள். அவர் சொல்கிறாரு, சுயநலம், தற்பிரியர் மனுஷர்கள். தற்பிரியர்னா ஏன் நல்லதை பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன், பிறர் நல்லதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். பிறருக்கு என்ன ஆனால் என்ன, பிறர் என்ன ஆனால் என்ன, பிள்ளைகள் என்ன ஆனால் என்ன, மனைவி என்ன ஆனால் என்ன, வீடு என்ன ஆனால் என்ன, அதெல்லாம் குறித்து எனக்கு கவலை கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்றது தான் எனக்கு முக்கியம். அதுக்கு பேர் தான் தற்பிரியர்கள், சுயநலவாதிகள். சொல்கிறாரு, உலகம் போர் நடக்கிறதுனால கெட்டு பொல்லாத உலகம்னு சொல்லலை. சொல்கிறாரு, உலகம் கொள்ளை நோய்கள் வர்றதுனால பொல்லாத உலகம் சொல்லலை, பொல்லாத நாட்கள்னு சொல்லலை, கொடிய நாட்கள் வியாதிகள் பெருகிறதுனால சொல்லலை. சுயநலமாய் மனிதர்கள் வாழும்போது அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கிற நாட்கள் எல்லாம் பொல்லாத நாட்கள் தான், கொடிய நாட்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டுமா சொல்கிறாரு? அப்படியே தொடர்ந்து 4ஆம் அதிகாரம், அங்கே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சையில் கேட்ட போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.
கொடிய காலம்னு பவுல் சொல்லும்போது, பொல்லாத நாட்கள்னு சொல்லும்போது, காலம் பொல்லாததுன்னு சொல்லும்போது, ஏதோ அந்த 24 மணி நேரத்தில் ஏதோ ஓட்டிக்கிட்டு, அந்த நொடியில் அந்த முள்ளில் ஏதோ ஓட்டிக்கிட்டு நமக்கு ஏதோ தீமையை கொண்டு வந்து கொடுத்துருதுன்னு சொல்லாமல் அவர் சொல்கிறாரு, மனிதர்கள் கட்டுக்கதைகளை நம்புகிறவர்களாக மாறிடுவார்கள். என்ன வேணால் நம்பிடுவாங்க. கட்டுக்கதைகள்னு சொன்னால் என்ன வேணால் நம்புவாங்க. அதனால தான் நம்ம வெளிப்படையாக விளக்கம் கொடுக்குறோம். சபையில் ஒரு போதகராக அதை சொல்கிறோம். இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சுட்டி காட்டுறோம். ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் மூட நம்பிக்கைகளை விட்டு இன்னும் வெளியே வரல. சொல்றாரு, அநேகர் கட்டுக்கதைகளை செவி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். உண்மை கதைக்கு செவி கொடுக்க மாட்டாங்களா? கட்டண கதைக்கு தான் செவி கொடுப்பாங்களா? சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்களா? பொய்க்கு செவி கொடுப்பாங்களா? அப்படி ஒரு காலம் வரும், அப்படி ஒரு பொல்லாத நாட்களை சந்திப்ப அப்படின்னு தீமோத்தேயுவுக்கு சொல்றார். இது மட்டுமா? வேற ஏதாவது பொல்லாதது இருக்குதா? நாட்கள் பொல்லாததுன்னு சொல்லும்போது வேற ஏதாவது பொல்லாதது இருக்குதா அப்படின்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, பேஜ் நம்பர் 321. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். விழித்திருக்கிறீங்களா? ஹலோ, விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். மனுஷர்கள் தான் மாறிட்டு இருக்கிறாங்கன்னா, பிசாசு தீவிரமாக இருக்கிறான். யாரை விழுங்கலாம், யாரை முழுங்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஆங்கிலத்தில் டிவோர்னா டிஸ்ட்ராய் கம்ப்ளீட்லி, மொத்தமாக அழிச்சிடணும், அவன் வாழ்க்கையை அழிச்சிடணும் அப்படின்னு பிசாசு வகை தேடிட்டு இருக்கிறானா. அப்புறம் சொல்கிறாரு, அதே வார்த்தை டிவோருக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, ஒரு ட்ரிங்கை முழுமையாக குடித்து முடிச்சிடுறது. உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்கன்னா மொத்தமும் ஃபுல்லாக அந்த டப்பா ஒன்று விடாமல் முழுங்கிடுறது. அந்த கடைசி ட்ராப் கூட உள்ளே இறங்கிடணும், மொத்தமாக ஸ்வாலோ பண்ணிக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட பதத்தை தான் பயன்படுத்துது. எவனை விழுங்கலாம்னா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் உரியணும்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கானா, ஒன்று விடாமல் அழிச்சிடணும்னு நினைக்கிறானா ஒருத்தன். இருக்கிறீங்களா? அழிச்சிடணும்னு நினைக்கிறான். பிசாசு மோசமானவனாக இருக்கிறான். பொல்லாத நாட்கள்னு சொன்னால் ஒருத்தன் நம்மளை விழுங்கணுன்னே காத்துட்டு இருக்கிறான். எப்போ விழுங்கலாம், எப்படி விழுங்கலாம், எங்கே இவனை விழுங்கலான்னு சொல்லி நம்மை விழுங்குவதற்காக ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். மனுஷர்கள் ஒரு பக்கம் விழுங்குறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிசாசு ஒரு பக்கம் விழுங்குறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறான். மனிதர்கள் தான் தீமையில் நிரம்பி கிடக்கிறார்கள்னா, பிசாசு ஒருத்தன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிட்டு இருக்கிறான், வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறான், காத்துட்டு இருக்கிறான், எப்படி நம்மளை விழுங்கலான்னு. அப்போ பொல்லாத நாட்கள்னு சொல்லும்போது இதை கூட சேர்த்துக்கலாம், பொல்லாத நாட்கள்னு. அமேசான் காடுகளில் கதைன்னா ஒன்று கண்ணெல்லாம் திறக்குது பார்த்தீங்களா? அமேசான் காடுகளில் கதை சொல்ல மாட்டேன் நான், அமேசான் காடுகளில் போய் நிறைய அந்த காட்டில் போய் வேலை பார்க்குறவர்கள் பெரிய மலைப்பாம்புகளெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போது கொஞ்சம் கேலி கூத்தாக இருக்கும். அவர்களுக்கு ஆலோசனையாக கொடுத்த தகவல்களை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அங்கே அந்த வேலைக்காக போகிறவங்க, அந்த காட்டில் வேலை செய்ய போகிறவங்க, அவங்க போய் இந்த பெரிய மலைப்பாம்புகள்லாம் அவங்கள விழுங்கிடுது. அவங்க அதுலேருந்து தப்பிக்க முடியல. நிறைய பேர் செத்து போனாங்க அந்த காலத்தில், ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போது அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்காக அவர்களுக்கு சில ஆலோசனையை சொன்னாங்க. அந்த ஆலோசனை அவ்வளோ ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். கேலி, அதான் நான் சொன்ன கேலி கூத்தாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சிரிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். என்ன சொல்கிறாங்க, ஒரு அணுக்கொண்டா அங்கே எழுதி ஒட்டியிருந்தாங்களாம். அங்கே வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வேற கொடுத்தாங்களாம். ஒரு அணுக்கொண்டா, ஒரு மலைப்பாம்பு உங்களை தாக்கினால் ஓடாதீர்கள், அந்த பாம்பு உங்களை விட வேகமாக செல்லக்கூடியது. முதல் குறிப்பு. 2வது குறிப்பு, தரையில் மல்லாந்து படுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கைகளை உடலோடு இறுக்கமாக, கால்களை ஒன்றுக்கொன்று இறுக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் குறிப்பு, உங்கள் தாடையை உள்ளிழுத்து கொள்ளுங்கள்.
எங்கன்னா படுத்துக்குங்க, கால் கையெல்லாம் நல்லா டைட்டாக போட்டுக்குங்க, தலையெல்லாம் நல்லா தகடையெல்லாம் இழுத்து பிடிச்சிக்குங்க. பாம்பு வந்து உங்கள் உடலை தட்டி பார்க்கும், உங்கள் மீது ஏற தொடங்கும். 4வது. 5வது, பயப்பட வேண்டாம். இதெல்லாம் சாத்தியமா? ஒரு பாம்பு வந்து நம்ம மேலே தட்டி பார்க்கும் போது அப்படியே அமைதியாக இருப்போமா நம்ம? பயப்பட வேண்டாம் 5வது குறிப்பு. 6வது குறிப்பு என்னன்னா, பாம்பு உங்களை சோதித்து பார்க்கும், சோதித்த பிறகு உங்கள் பாதங்களிலிருந்து உங்களை விழுங்க தொடங்கும். எப்பவுமே பாதங்கள்ல இருந்தா விழுங்குமான்னு தெரியாது, ஆனால் பாதங்கள்ல இருந்து உங்களை விழுங்க தொடங்கும். உங்கள் பாதங்களையும் கணுக்கால்களையும் விழுங்க அனுமதி கொடுங்கள், பயப்பட வேண்டாம். இப்பொழுது பாம்பு உங்கள் கால்களை தன் உடலுக்குள் உறிஞ்ச தொடங்கும். ஃபீல் பண்றீங்களா? உறிஞ்ச தொடங்கும். நீங்கள் சற்று அசையாமல் படுத்திருக்க வேண்டும், பயப்பட வேண்டாம். இதற்கு நீண்ட நேரமும் எடுக்கும். 7வது குறிப்பு. இப்ப 8வது குறிப்பு. பாம்பு உங்கள் முழங்கால்களை அடைந்ததும் மெதுவாக, முடிந்தவரை குறைந்த அசைவுகளுடன் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் கத்தியை எடுத்து பாம்பின் வாய் ஓட்டைக்குள் விட்டு அதன் கழுத்துக்குள் வைத்து கீறி விடவும். அதை மெதுவாக சொருகி மேல் நோக்கி இழுத்து பாம்பின் தலையை துண்டித்து விடுங்கள். 8வது குறிப்பு. இப்போ 9வது குறிப்பு. உங்களிடம் கத்தி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 10வது குறிப்பு. உங்கள் கத்தி கூர்மையா இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இருக்கிறீங்களா? எப்போ விழுங்குறது, எப்போ கத்தி எடுக்கிறது, அந்த டைம்ல எப்படி முடிவு எடுக்கிறது? நகைச்சுவையா இருந்தா கூட அந்த காலத்தில் இப்படி செஞ்சுதான் சில பேர் தப்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பொல்லாத உலகம்ல, ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது இருக்குதுல்ல. அதுவும் பவுல் சொல்றார், பிரயோஜனமாக மாற்றிக்க முடியும்னு சொல்றாருல்ல. அப்போ நம்ம ஏதோ பண்ணணும்னு சொல்ல வர்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்றையும் சொல்லிடுறேன். வெறும் இந்த உலகம், பிசாசு, மனிதர்களும் பிசாசு மாத்திரம் நமக்கு எதிராக பொல்லாத காலங்களை நமக்கு கொடுக்கறது மட்டும் இல்லைங்க. இந்த உலகமே அப்படிதான். இது பாவத்தினால் கெட்டு போயிற்று. தேவன் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக முழு உலகத்தை உண்டாக்கின போது வேதம் சொல்லுது, தேவன் அதை கண்டார், அது மிகவும் நன்றாயிருந்தது. அப்புறம் எங்கிருந்து இந்த பொல்லாத காலம் வந்தது? எங்கிருந்து இந்த பொல்லாத காலம் வந்தது? இந்த பொல்லாத காலம்ன்றது எப்படி வந்தது? மனிதன் தேவனை நிராகரித்தான் பாருங்க. அப்போதான் இந்த பொல்லாத உலகமாக அது மாற ஆரம்பிச்சது. கடவுளை தனக்கு வேணான்னு சொல்லி நிராகரித்தான் பாருங்க. இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு வேணான்னு நீங்க நிராகரித்து பாருங்க. இயேசு உங்களுக்கு தேவையில்லை நீங்க நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையை நீங்க சீரழிச்சிக்க முடியும். உங்க வாழ்க்கையை நீங்க ரொம்ப அலங்கோலமாக்கிக்க முடியும். அற்புதமான 2 மனிதர்கள், கணவன் மனைவியா, தேவன் அற்புதமான வாழ்க்கையை துவக்கி கொடுக்கிறார். அவர்கள் அந்த வாழ்க்கை எப்படி அற்புதமா இன்னும் வாழ்றதுன்னு நினைச்சு பார்க்கறதுக்கு பதில் தேவனை நிராகரித்தார்கள். எப்படி நிராகரித்தாங்க? நாங்க என்ன செய்யணும், நீர் என்ன சொல்றது? நாங்க என்ன சாப்பிடணும், நீர் என்ன சொல்றது? எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் தெரியும் நாங்க என்ன சாப்பிடணும்னு அப்படின்னு கடவுளை தன் வாழ்க்கையில தலையிட அனுமதியை நிராகரித்தான். அன்றைக்கு இந்த உலகம் பொல்லாத உலகம் ஆயிடுச்சு. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எந்த உலகத்தை பற்றி பேசுகிறார்? இஸ் ஹி டாக்கிங் அபவுட் த மெட்டீரியல் வேர்ல்ட்? பொருள் சார்ந்த உலகத்தை பற்றி பேசுகிறாரா? இந்த பொருள் எல்லாம் நாம் பயன்படுத்துவதற்காக தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணவைகள். ஆகவே இந்த பொருள் சார்ந்த உலகத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். அதெல்லாம் நேசிக்கிறதா ஆக்கிக்கூடாது. அதெல்லாம் அதுக்கு மேலே உயிரெலாம் வைக்கக்கூடாது. அவைகளெல்லாம் நாம் பயன்படுத்துவதற்காக எல்லா பொருள்களும் இந்த பொருள் சார்ந்த உலகத்தில் பணம், பொருள் எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, ஆல் த மெட்டீரியல் குட்ஸ், எல்லா பொருளாதார நன்மைகளும் நீங்கள் இந்த பூமியிலே பயன்படுத்தி கொள்வதற்காக தேவன் ஏற்படுத்தினவைகள். ஆனாலும் வேதம் சொல்லுது, இந்த பொருள் சார்ந்த உலகத்தை குறித்து மாத்திரம் சொல்லலை. உலகம்னு சொல்லும்பொழுது இந்த உலகத்தை பற்றி முதல்ல சொல்லிட்டு தான் அப்புறம் உலகத்தில் உள்ளவைகள்னு சொல்றார். உலகத்தில் உள்ளவைகள்னா பொருள் சார்ந்த உலகம்.
ஆனால் உலகம்னு முதல்ல சொல்கிறாரு. அது எந்த உலகம்னா தேவனை நிராகரித்து வாழ்கிற உலகத்தை பற்றி சொல்கிறார். அந்த உலகத்தை நேசிக்கவே நேசிக்காதீங்கன்னு சொல்கிறார். அன்பே கூறாதீங்க. அதை அந்த அன்பை, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நிராகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அதை நேசிக்காதீர்கள்ன்றார். தேவனை விரும்பாத ஒரு உலகத்தை, தேவன் விரும்பாத ஒரு திருமணத்தை, தேவன் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையை அதை அனுமதிக்காதீங்க. அதை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அது ஒரு பொல்லாத உலகம். அது அந்த உலகத்தில் உங்களை நல்லா வாழ விடாது. அது அதுதான் சொல்கிறாரு 17வது வசனம். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும் சொல்கிறாரு. இந்த பொல்லாத உலகம், தேவனை நிராகரித்த உலகம் அழிந்து போகும், அது ஒழிந்து போகும் அப்படின்றார். அப்போ உலகமே கெட்டுதான் கிடக்குது. தேவனை நிராகரிக்கிற மனிதர்கள் எவ்வளோ பேரை கண்ணு முன்ன பார்க்குறோம். அப்போ நிராகரிக்கிற உலகம் பொல்லாத உலகம் தான், பொல்லாத நாட்கள் தான் இது. மனிதர்கள் தேவனை நிராகரித்து வாழ்கிறார்கள். அப்போ பொல்லாத உலகத்தில் தானே இருக்கிறோம். இது மாத்திரமா, இன்னொன்றையும் சொல்கிறேன். ஏன் இது பொல்லாத உலகம்னு சொல்கிறேன், ஏன் இது பொல்லாத நாட்கள்னு சொல்கிறேன்? கலாத்தியருக்கு வாங்க, அதையும் வாசித்துருக்கலாம். அப்புறம் எப்படி பிரயோஜனமான நாட்களாக நம்ம மாற்றிக்கலான்றதை சொல்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் சொல்கிறாரு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் 262 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது சொல்கிறாரு. ஒரு போராட்டம் நமக்கு இருக்குதான், எப்போவுமே இருக்குதான். ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. அது என்னென்னா ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம். பாருங்க, மாம்சம்னு சொல்லும்போது வேதாகமம் சில இடத்துல சில பதங்களை உபயோகப்படுத்தும் போது அது அப்படி லிட்ரலாக ஃப்ளஷ், சரீரத்தை பற்றி சொல்லலை. சரீரம் நல்லது, கடவுள் நமக்கு கொடுத்த சரீரம் ரொம்ப முக்கியப்படுத்தணும். நம்ம அதுக்கு எல்லா நன்மைகளும், ஓய்வு, எல்லா அதுக்கு நலன்களையும் நம்ம கொடுக்கணும், இதை முக்கியப்படுத்தணும். இந்த மாம்சத்தை பற்றி பவுல் சுட்டி காட்டல. ஆனால் அவர் சில இடங்களில் சரீரத்தை மாம்சம் என்றே சொல்லியிருக்கிறார். சில இடத்துல ரட்சிக்கப்படாத வாழ்க்கை இருக்கு பாருங்க, ரட்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமே, அந்த வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையையும் சுட்டி காட்டி சொல்கிறார். மாம்சம் ஆவி என்று சுட்டி காட்டுறார். ஒரு ஃப்ளஷ்லி லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை சுட்டி காட்டுறார். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாம்சமான வாழ்க்கை என்றும், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இஸ் ஸ்பிரிச்சுவலி ரைஸ்ட், அவன் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான் ஆவியிலே. அவன் உள்ளான மனுஷன், தேவன் அவனை உயிர்ப்பித்திருக்கிறான். இப்போ அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கும் அந்த பழைய வாழ்க்கை, ஒருத்தன் வாழ்ந்தானே இந்த பழைய வாழ்க்கை, அவனுக்கும் இந்த புது வாழ்க்கையை வாழ துவங்கி இருக்கிறானே, அவனுக்கும் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த பழைய வாழ்க்கை இழுக்குது அவனை. இந்த பழைய வாழ்க்கை இழுக்குதே, அது வேற நமக்கு ஒரு பொல்லாதது தான். இந்த 24 மணி நேரத்துக்குள்ள, இந்த 365 நாட்களுக்குள்ள பொல்லாதது எதுவும் ஒட்டிக்கிட்டு இல்லை. மனுஷர்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க, பிசாசு பொல்லாததாக இருக்குது, இந்த உலகம் பொல்லாததா இருக்கு. அது மாத்திரமா, நான் நேற்று வாழ்ந்தேனே அந்த வாழ்க்கை என்னை திரும்பவும் இழுக்கிறது. அந்த வாழ்க்கை என்னை திரும்பவும் நெகட்டிவாக வாழ இழுக்கிறது, என்னை பின்னோக்கி இழுக்கிறது. அந்த போராட்டம் வேற. அதை அப்படியே தொடர்ந்து சொல்லும்போது சொல்றாரு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய விட மாட்டுது. கடவுள் உங்களை என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்ய விட மாட்டுது. உங்கள் மனைவி, பிள்ளைகள், உங்கள் கணவன், குடும்பம், உங்கள் பெற்றோர்கள் உங்களை என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை செய்ய விட மாட்டுது. அப்போ பொல்லாதது தானே. அப்போ உண்மையாக ஒத்துக்க முடியும் நம்ம எல்லாரும், இந்த நாட்கள் பொல்லாதது தான், காலங்கள் பொல்லாதது, உலகம் பொல்லாதது, பிசாசு பொல்லாதவன், மனிதர்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க, இந்த உலகமே பொல்லாததாக தான் இருக்குது. அப்போ நான் என்ன நன்மையை எதிர்பார்க்க முடியும்? அதுக்கு தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, 3 விஷயம் இருந்தால் நம்ம பொல்லாத இந்த காலங்களை நல்ல காலங்களாக, அற்புதமான காலங்களாக, நாம் பலன் கொடுக்கக்கூடிய காலங்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அது 3 காரியங்களை நாம் இன்றைக்கி பிடிச்சிட்டு போகிறோம். இந்த 3 காரியங்களை உறுதியாக பிடிச்சிக்கலாம். அது 3 காரியம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சொல்கிறாரு 15ஆவது வசனத்தில், நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல்
ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து சொல்றாரு. கவனமாக இருங்க, ஞானமாய் நடந்து கொள்ளுங்கன்றாரு. கான்ட்ராஸ்டை பயன்படுத்துகிறார். சொல்கிறாரு, ஞானம் இல்லாதவர்களைப் போல நீங்கள் நடக்காதீங்க, ஞானம் உள்ளவர்களைப் போல நடங்கன்றார். நான் அடுத்த ஆண்டு எப்படி பயன்படுத்திக்க போகிறேன்? அந்த ஆண்டு எனக்கு எதையும் கொண்டு வந்து தரப்போகிறதில்ல. அந்த ஆண்டு எதையும் கொடுக்காது. கேலண்டர் வேணால் கொடுக்கும், வேறு எதையும் கொடுக்காது. இந்த ஆண்டு என்ன தரணும்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அப்படி எந்த வேதத்துலேயும் கர்த்தர் அப்படி சொல்லி வைக்கல. இந்த ஆண்டு உனக்கு இதை தரப்போகுது, ஆண்டு இதை தரப்போதெல்லாம் அதெல்லாம் வந்து தராது. அதில் என்ன இருக்குது? தேவனிடத்தில் இருக்குது, உங்ககிட்ட இருக்குன்றதான் வேதம் சொல்லுதே தவிர ஆண்டுக்கெல்லாம் எதுவும் இல்லை. மாத பிறப்பு, ஆண்டு பிறப்பு, ஒவ்வொரு நாளும் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்த போகிறதில்ல. நான் சொல்கிறேன், இந்த காலவெளியில் நிறைய பேருக்கு அடுத்த வருஷம் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. கேலண்டர் மாறி இருக்கலாம், மற்ற எதுவும் மாற போகிறது கிடையாது. ஆனால் சில குணாதிசயங்களை நாம் மாற்றிக்கொள்ளும் போது கண்டிப்பாக மாறும், நிச்சயமாக மாறும். மாற்றி காட்டலாம், மாற்றி காட்ட முடியும். அதைத்தான் பவுல் சொல்கிறாரு. பொல்லாத காலம் உண்டுன்னு சொல்கிறாரு, பிரயோஜனமான காலமும் நமக்கு உண்டுன்னு சொல்கிறார். உலகத்துக்கு அது பொல்லாத காலமாக இருக்கும், ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அது பிரயோஜனமான காலம். அப்போ எப்படி நான் ஒரு பிரயோஜனமான ஒரு செழிப்பான ஆண்டாய் நான் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? அப்போ சொல்கிறாரு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பா, தெளிவாரு. எதுக்காக ஜாக்கிரதையாரு? ஞானமற்றவர்கள் தான் அதிகமாக வாழ்ந்துன்னு இருக்காங்க, நீ ஞானம் உள்ளவனாக இருன்றார். ரோட்டில் நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்களே, லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க, ஆனால் வண்டி ஓட்ட தெரியாது. நிறைய பேர் வண்டி ஓட்டுறவங்களுக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கோவம் ஏற்படுத்துவாங்க. ரோட்டில் போகிற அத்தனை வண்டியில் முக்கால்வாசி வண்டி ஓட்ட தெரியாதவங்க கையில் தான் இருக்குது. அப்படி இப்படின்னு வளைச்சி இழிச்சு ஒரு மாதிரி ஓட்டி டிராஃபிக் ஆக்கி ஆக்சிடெண்ட் ஆக்கி. ஏன்னா ஞானமற்றவர்களை தான் நீங்கள் நிறைய பேரை பார்க்க முடியும். ஞானம் உள்ளவர்களைப் போல வாழ்வது பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தெரிந்தெடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் ஞானம் இல்லாதவர்களைப் போல இருக்க மாட்டேன், நான் ஞானம் உள்ளவனாக இருக்க போகிறேன் அப்படின்றார். சரி, ஞானம்னா என்ன பாருங்க, ஞானம்னா என்னன்னு தெரியணும் பாருங்க. யோபு 28 அதிகாரம், யோபு 28 அதிகாரம். வேகமாக போகலாம், நான் இனிமேல் உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேன், டக்குன்னு நானே எடுத்து பேச போகிறேன். யோபு 28 அதிகாரம் 23 வாசிக்கிறேன். யோபு 28 23 28 20 23 அப்புறம் 28. இப்படி இருக்க ஞானம் எங்கிருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? யோபுடைய புஸ்தகத்தில் ஒரு கேள்வி, நிறைய கேள்விகள் யோபு புஸ்தகத்தில் இருக்கு பாருங்க, நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்கு. அதில் சில நல்ல கேள்விகள், அற்புதமான கேள்விகள். ஞானம் எங்கிருந்து வரும்? ஞானம்னா என்ன? வாழ்க்கையை சரியாக பார்க்கக்கூடிய பார்வை, ஹேவிங் எ ரைட் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு சரியான கண்ணோட்டம், வாழ்க்கையை குறித்த சரியான கண்ணோட்டம் எங்கேருந்து வரும்? ஞானம் அப்படின்னு சொன்னால் அநேக டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு சரியான டெஃபினிஷன் என்னென்னா, பிப்ளிக்கல் டெஃபினிஷன் என்னென்னா, ரைட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் யோர் ஹோன் லைஃப், உங்கள் வாழ்க்கையை குறித்த சரியான கண்ணோட்டம். அது எப்படி கிடைக்குது? அது வேதம் சொல்லுது. எங்கேருந்து வரும் பாருங்க. அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. கண்ணுக்கு தெரிய மாட்டுதான், அது மறைஞ்சிருக்குதான். அப்புறம் சொல்றார், நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. நாசமும் மரணமும் சொல்லுதான். நாங்கள் ஞானம்னு ஒன்று இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஞானம் இல்லாதவங்க தான் நிறைய பேர் நாசம் அடைஞ்சிருக்கிறாங்க, ஞானம் இல்லாதவங்க தான் நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்கன்னு நாசம் சொல்லுதான். நாசமும் மரணமும் சொல்லுதான். ஞானம் இல்லாததுனால தான்டா நீ என்கிட்ட வந்துருக்கிற அப்படின்னு மரணம் சொல்லுதான், நாசம் சொல்லுதான். அதனால தான் நீ என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிற. 23 தேவனோ அதன் வழியை அறிவார். கடவுள் ஒருத்தருக்கு தான் அந்த வழி தெரியுமா, ஞானம் எங்க இருக்குன்னு தெரியுமா, அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். 28 இப்போ 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். ஞானம்னா என்னவா? கடவுளை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம். பயப்படுவதே ஞானம்னா 2 பயம் இருக்கு. ஒன்று தண்டனை பயம், ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட். இன்னொன்று இருக்குது ரெவரன்ஷியல் ஃபியர். அது என்னன்னா மரியாதை பயம்.
இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை மரியாதை பயம், தண்டனை பயம் இல்லை, கடவுளுக்கு பயப்படுகிற பயம். அதுதான் ஞானமா? வாழ்க்கையை குறித்த ஒரு சரியான கண்ணோட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை குறித்த ஒரு சரியான பிக்சர் எப்படி தெரியுமா கிடைக்கும்? கடவுளை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும்போது தான். அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய இடத்த கொடுத்து பாருங்க, அவருக்கு ஒரு முக்கியத்தை கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையின் கண்ணோட்டமே அங்கேருந்து ஆரம்பிக்கும். வாழ்க்கையை நீங்கள் சரியாக அடையாளப்படுத்துவீங்க, உங்களை நீங்கள் மதிப்பீங்க, கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட பிறரை நீங்கள் மதிப்பீங்க, நீங்கள் ஒருவர் கனப்படுத்துவீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அற்புதமாக்கிக்குவீங்க. ஏன்னா இந்த ஞானம் இருக்கிற இடம், ஞானம் இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீதிமொழிகள் பெரிய லிஸ்ட் போட்டு கொடுக்குது. சாலமோன், அவனுடைய அப்பா ராஜா, தாவீது ராஜாவுடைய மகன் தான் சாலமோன். அவனுடைய தாய் பத்சேபாலும் தாவீது ராஜாவும் ஒரு நாள் தாம் பிள்ளையை உட்கார வச்சு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலேருந்து படிக்கிறோம். அதில் சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்கு அப்பா அம்மா ரொம்ப எனக்கு செல்லம் கொடுத்தாங்க. ஒரு நாள் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ராஜா வீட்டில் என்ன பேசுவாங்க நீங்கள் சொல்லுங்கள்? அந்த நாட்டை பிடிக்கணும், இந்த நாட்டை பிடிக்கணும், இதை அடையணும், அதை அடையணும்னு தானே பேசுவாங்க. ஒரு ராஜா தான் பிள்ளைக்கு சொல்கிறாரு, மகனே நீ என்ன சம்பாதிக்கிறன்றதெல்லாம் முக்கியமே கிடையாது, ஞானத்தை சம்பாதிச்சுக்கோ. நீ இந்த நாட்டை ஆளணும்னா, இந்த உலகத்தை நீ ஆளணும்னா, இந்த வாழ்க்கையை நீ ஆளணும்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீ ஆளணும்னா, உனக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகள் எல்லாம் நீ ஆளணும்னா, நீ என்ன வச்சிருக்கிறியோ அதெல்லாம் முக்கியமே கிடையாது, ஞானம் ஒன்று இருந்தால் நீ ஆண்டு காட்டலாம் மகனேன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி அதை தான் எபேசிய நிருபத்தில் பவுல் சொல்கிறாரு, பொல்லாத நாட்கள் இருக்கும்பொழுது நீங்களும் நானும் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழும்பொழுது, கர்த்தருக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கும்பொழுது, நீங்களும் நானும் எதையும் ஆளுகை செய்ய முடியும், எதையும் ஆளுகை செய்து வெளியே வர முடியும், எந்த பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடியும், நம்மால் எந்த குடும்ப சூழ்நிலைகளையும் நம்ம ஆதிக்கம் செலுத்த முடியும். ஹல்லேலூயா. அடுத்து சொல்கிறாரு எபேசியர் 5ஆம் அதிகாரம், அங்கே இந்த ரிப்பன் உங்கள் கையில் இருந்தால் அந்த ரிப்பனுக்கு கொஞ்சம் இன்றைக்கி வேலை கொடுக்க பாருங்கள். நான் அடிக்கடி சபையில் இதுக்கும் ஒரு வேலை இருக்குது, அதனால தான் அதிலோட கூடவே கொடுத்துருக்குறாங்க. சில பேர் அது எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் வச்சுன்னு இருக்கிறீங்க. அங்கே வச்சு இங்கே நம்ம முன்னாடி போனாலும் பின்னாடி போனாலும் அந்த இடத்துக்கு வந்துடுவோம். அதிகமாக இனிமேல் நான் போக மாட்டேன், இங்கே இருந்தே சொல்ல போகிறேன். இப்போது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை படித்தோம். அதில் முதல் காரியம் சொல்கிறாரு, ஞானம் இருந்தால் பிரயோஜனமான நாட்களாக மாற்றிக்கலான்றார். அப்புறம் சொல்கிறார் 17ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, கடவுளுடைய சித்தம் இன்ன என்று கண்டுபிடி. கடவுளுடைய சித்தம் இன்னதென்று கண்டுபிடிச்சா நீ பொல்லாத நாட்களில் பிரயோஜனமான மனுஷனா, பிரயோஜனமான வாழ்க்கையை நீ வாழ முடியும், பிரயோஜனமான ஆண்டா நீ மாற்றிக்க முடியும் அப்படின்றார். கடவுளுடைய சித்தம் இன்னதென்று எப்படி அறியுறது? கடவுளுடைய சித்தம்னா என்ன பாருங்க, உண்டாக்கினவர் அவர் தான் குடும்பத்தை கொடுத்தவர், அவர் தான் நமக்கு எல்லா திறமைகளையும் தொழிலையும் வாழ்க்கையும் நமக்கு பிள்ளைகளையும் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவர். அவருடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது, அவருடைய ஆசைன்னு ஒன்று இருக்கிறது. அதை கண்டுபிடி. என்னென்னவோ கண்டுபிடிச்சி உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காத, நீ கண்டுபிடி கடவுளுடைய சித்தம் என்னன்னு கண்டுபிடி. உன் கண் போன போக்கில் போவாத, உன் எண்ணங்கள் நினைக்கிற நினைவுகள் படி போவாத, நீ என்னென்னோ யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அப்படிலாம் கேட்டுன்னு இருக்காத. உன்னை உண்டாக்கினவர், உனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தவர், உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தவர், உனக்கு இந்த திறமைகளை கொடுத்தவர், உனக்கு இந்த ஆழ்த்துவத்தை கொடுத்தவர், இந்த தகுதியை கொடுத்தவர், இந்த ஸ்லாக்கியங்களை உனக்கு கொடுத்தவர், என்னத்துக்காக உனக்கு கொடுத்தாருன்றதை கண்டுபிடிச்சேன்னா நீ அந்த இடத்துல நீ வெற்றிகரமாக வாழ முடியும். பொல்லாத மனிதர்களும் பொல்லாத உலகமும் பொல்லாத பிசாசும் இருக்கிற உலகத்தில் நீ பிரயோஜனமான மனுஷனா, பிரயோஜனமான காலமா நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் அப்படின்றார். ஹலோ, இல்லை டீப்பாக பேசணும், நேரம் இல்லை. 3 விதமான சித்தம் இருக்குது கடவுளுடைய சித்தம். ஒன்று சர்வ வல்லமையுள்ள சித்தம்னு இருக்குது, சாவரின் வில், அதாவது பொதுவான சித்தம். கடவுள் அதை மாற்றவே போகிறதில்ல, அதுதான் எழுதி வச்சிட்டார், அதான் பொதுவான சித்தம். அடுத்து வல்லமையுள்ள சித்தம் ஒன்று, அப்புறம் பொதுவான சித்தம்னு ஒன்று. அது என்னன்னா, அவருடைய வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு காண்பிக்கிறார், அவருடைய வேத போதனையின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். இது பொதுவான சித்தம், ஸ்டாண்டர்ட் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது கடவுளுடைய
விசேஷித்த சித்தம், அதை எப்படி சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், ஸ்பெஷல் வில். அப்படின்னா ஆண்டவரோடு நெருங்கி பழக பழக, அவரோடு செலவு பண்ணுற நேரங்கள், அவரோடு ஜெபிக்கிற நேரங்கள், அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு தெரியும் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாம். அவரே தலையிட அனுமதி கொடுப்பான். அவர் அவனை வழி நடத்துகிறது. நீ போகலாம், போகாத, நீ செய்யலாம், செய்யாத என்கிற அவ்வளவு நெருங்கிய அளவுக்கு தேவனோடு கூட தொடர்பு கொண்டு அவருடைய சித்தத்தை அறிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நம்ம முதல் 3ல் அந்த கடைசியாக சொன்ன பாருங்க, அதைத்தான் எப்போவுமே ஆசைப்படணும். ஆண்டவரே என் கூட பேசுங்க, ஆண்டவரே என் கூட பேசுங்க, நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நான் தடுமாறி நிற்கிறேன், என்னால் முடியல, நான் என்ன செஞ்சால் இதிலிருந்து வெளியே வர முடியும், சித்தம் என்ன எனக்கு காண்பியும், நான் தடுமாறிட்டு இருக்கிறேன், நான் சொதப்பிட்டு இருக்கிறேன், தவறான முடிவுகளை எடுக்க என் மனசு தோன்றுகிறது. ஆனால் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய சித்தத்தை செய்கிறவன் நிலை நிற்பான்னு சொல்லியிருக்கு. நான் உம்முடைய சித்தத்தை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி அப்படி கேட்கணும். 3வது சொல்கிறாரு, இது இருந்தால் நாம் வெற்றிகரமான புதிய ஆண்டை வாழ முடியும். அது என்னன்னா 18வது வசனம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால், ஹலோ, குடிக்கிறத பற்றி பேசுகிறாரு. குடிக்கிறத பற்றி பேசிட்டு சொல்கிறாரு, ஆவியினால் நிறையிறத கான்ட்ராஸ்ட் பண்ணி சொல்கிறார், எதிர்மறையாக சுட்டி காட்டுறார். மதுபான வெறி கொள்றதை பற்றி பேசுகிறாருங்க இங்கே. மதுபான வெறி, சபையில் எல்லாருமா குடிக்கிறோம் இல்லையே, எபேசிய திருச்சபையில் எல்லாருமா குடிக்கிறாங்க. ஆனால் அவர் பொதுவாகவே சொல்கிறார், நீ குடிக்காமல் இருந்தனா, இப்போ நான் உட்காந்து பேசினும் போது உங்களுக்கு கடுப்பாக இருக்காது, பொல்லாத நாட்கள்னு சொல்லும் போதே எங்களுக்கு பற்றிக்கிட்டு வந்துச்சு. இப்போ நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல்னா, நாங்கள் அதெல்லாமா போய் வாங்கின்னு குடிச்சின்னு உட்காந்துருக்குறோம், இப்போ எங்களுக்கு அதெல்லாமா தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை குடிக்கிறவங்ககிட்ட பேசுங்க. இப்போ என்கிட்ட எதை சொல்லி சுட்டி காட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தானே தோணும். அப்போ மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்துன்னு சொல்லும்போது அவர் ஒரு கான்ட்ராஸ்ட்டை பயன்படுத்தி, ஒரு மிகைப்படுத்தப்பட்ட மொழி நடையை பயன்படுத்தி சுட்டி காட்டுறாரு. அந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் முதல் நூற்றாண்டு காலங்கள்லாம் வாழ்ந்த ஜனங்கள், அவர்கள் குடிப்பது அவர்கள் கடவுளுக்குள் நிறைந்திருக்கிறதாக கருதினார்கள். அதனால் அடிக்கடி குடிக்கிறது, இவங்க குடிக்கிறதுக்கு கடவுள் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க, கடவுளால் நான் நிரம்பி இருக்கிறேன். அப்படி நிரம்பி இருக்கிறவர்கள் நல்லா இருக்கிறாங்களா? அப்படி நிரம்பி இருக்கிறவங்க வாழ்க்கை நல்லா இருக்கா? அவங்க உடல் நல்லா இருக்கா? சரி, கடவுளால் நான் நிரம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண அந்த அட்டூழியங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள், விவரிக்க முடியாத செயல்கள், இதையெல்லாம் அந்த கடவுள் உள்ளே இருந்துக்கிட்டு அதெல்லாம் செய்கிறாரா? குடிக்கும் போது தான் உள்ளே வராரா? பெந்தகோஸ்தேக்காரங்க நம்புகிறாங்களே, கொட்டடிச்சா ஆண்டவர் ஆவியானவர் வராரு நம்புகிறாங்க சில பெந்தகோஸ்தேக்காரங்க. அதனால் பேண்டை போட்டு வேகமாக குதிரை போகிற வேகத்தில் அடிக்கிறது. சிலர்லாம் நிறைய பேர் அப்படி தான் நம்புகிறாங்க, ஏதோ ஒன்று உள்ளே வந்துடுதுன்னு நம்புகிறாங்க. அது மாதிரி இவங்க என்ன நம்பியிருக்காங்க, ஆதி காலங்களில் குடித்தா கடவுளே என்னை நிரப்புறாருன்னு நம்பிக்கிட்டாங்க. ரொம்ப ஈஸியாகிடுதுல்ல. நான் இன்றைக்கி கடவுளால் நிரப்பப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு போயிட்டா வீட்டில் யாரோ வாய் திறக்க முடியும்? சரி, கடவுளால் நீ நிரப்பப்பட்டிருக்கிற, அந்த நல்லவரால் நீ நிரப்பப்பட்டிருக்கனா, உன் உடல் ஏன் நாசமாகுது? ஏன் உன் வாழ்க்கை கெடுது? ஏன் உன்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியல? ஏன் உனக்கு ஒரு நல்ல ஒரு கண்ணியமான வாழ்க்கை இல்லை? ஏன் உனக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லை? அந்த குடிக்கிறதுனால உன் வாழ்க்கை சீராயிடுதா? இல்லையே. பவுல் சொல்கிறாரு, எபேசிய திருச்சபை மக்கள் அது ஒரு பொருளாதார வர்த்தக பட்டணம். அது அங்கே வருகிறவர்கள் எல்லாம் பிஸ்னஸ்க்காக அதிகமாக வருகிறவர்கள், அதிகமாக கூடனாலே குடிக்கிறது தான். அதனால தான் இயேசுவும் சீஷர்களும் அப்பம் விட்டு திராட்சை ரசம் எடுத்துக்கொண்டு சொன்னார்கள், அப்படி செய்யக்கூடாது பாத, நீங்கள் பிட்டு குடிக்கிறதெல்லாம் வெறி அடையிறதுக்காக செய்கிறீங்க, உங்களை அசுத்தர்கள் ஆக்கிக்கிறதுக்காக செய்கிறீங்க. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எதுக்காக பிடணும்? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவருக்காக ஒருவர் வாழ ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு தானப்பா நம்ம சாப்பிடவும் குடிக்கிறவும் செய்யணும். ஆனால் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா வெறித்து கிடக்கிறீர்களே, குடித்து போதையில் கிடக்கிறீங்களே, இப்படி கிடக்கிறீங்களே, உங்களை நல் வாழ்க்கையில் அது கொண்டு போக மாட்டுதே. அதனால தான் எபேசிய திருச்சபைக்கு அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்களும் நானும் ஒரு அற்புதமான ஆண்டை உருவாக்கி கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் வாழும்போது தேவன் நாம் பிரயோஜனமான காலங்களை ஆக்கி கொள்ள அவரே நம்மை வழி நடத்துவார்.
எப்படி ஞானம் நமக்கு இருந்தால் வழி நடத்துமோ, எப்படி கடவுளுடைய ஆசை என்னன்னு கண்டுபிடிக்கிறவனால அந்த உலகத்தில், பொல்லாத உலகத்தில், பொல்லாத நாட்களில் வித்தியாசமாக வாழ முடியுமோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதினால் நாமும் வெற்றிகரமாக வாழ முடியும். அது எப்படி நடக்குது வேகமாக சொல்கிறேன், ஏன்னா இன்னும் ஒரு சில நிமிடம் தான் இருக்குது. நீங்கள் டைம் பார்க்குறீங்களா? இல்லை, நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். கவனிங்க, எப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறது. சில நேரத்தில் இந்த நிரப்புறதை பற்றி பெந்தகோஸ்தே சபை மக்கள் சரியான விளக்கம் கொடுத்ததே கிடையாது. அதனாலேயே நிறைய பேர் நிரம்புறதுனா என்னன்னே தெரியாமல் போயிட்டாங்க. பாருங்க, ஒரு காலி குடத்தை தண்ணீரால் நிரப்புறது போல் இந்த காலி மனுஷனை, இந்த பாவியான மனுஷனை, இந்த அழுக்கும் அசுத்தமும் அக்கிரமும் நிறைந்த இந்த பாத்திரத்தை, இந்த உடலை கடவுள் தம் வீடாக மாற்றிக்கிறது தான் ஆவியினால் நிரப்பப்படுறது. இந்த சரீரத்தை அவருடைய ஆலயமாக ஆக்கி கொள்றாரே, இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுறாரே, அதுதான் ஆவியினால் நிரப்பப்படுறது. என்றைக்குமே அவரை உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியேற்ற மாதிரி வாழாதீங்க. உங்களுக்குள்ள அவரை நிரப்பிக் கொள்ளுங்கள். அவர் இருக்கிறார் என்கிற கான்ஷியஸில் வாழுங்க. அவர் இருக்கிறார் என்கிற மன தெளிவு, விழிப்புணர்வில் வாழுங்க, அவேர்னஸில் வாழுங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று நிரம்பி வாழுங்கள். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்கிற பயபக்தியோட வாழுங்கள். அவர் இருக்கிறார் என்கிற தைரியத்தோட வாழுங்கள். அப்படி வாழும்போது 4 காரியம் நடக்கும்ன்றாரு. அப்போ சொல்றாரு, அப்படி ஆவியினால் நிரப்பப்பட்டவன் 4 காரியத்தை செய்வான் அப்படின்றாரு. அந்த 4 காரியத்தை வேகமாக சொல்கிறேன் பாருங்க. அவன் என்ன பண்ணுவான்? 19வது வசனத்தில், சங்கீதங்களினாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு. அவன் பேச்சே மாறிடும். அவன் ஆலோசனை வசனத்திலிருந்து எடுத்துக்குவான். அவன் தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக வச்சு ஆலோசனை பெறுவான். அவன் வார்த்தை எடுத்து பேசுவான். அவன் வாயில் இருக்கிற புத்தி, அவன் பேசுகிற பேச்சு, தேவனுடைய வார்த்தை அவனுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கும். அப்போ கண்டது வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி வர்ற போல் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வரும். இப்போல்லாம் ஈஸியாக வந்துடுதில்ல. ஏன்னா காரணம் என்ன? அவன் தேவனால் இருக்கிறேன், நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்கிற விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறான். அடுத்து சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆண்டவருக்குள்ள நிறைந்திருக்கிறவன் யாருன்னா, அவன் பாடுறவன், அவன் ஆண்டவர் ஆராதிக்கிறவன், அவன் வர்ஷிப் பண்ணுறவன், கடவுளை பாடிக்கிட்டே இருக்கிறவன். அவனுடைய வாய் கர்த்தரை பாடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆண்டவரை பாடுறீங்களா? ஆராதிக்கிறீங்களா? அவரை துதிக்கிறீர்களா? நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். ஏதோ சும்மா கத்திக்கிட்டு ஏதோ பேண்ட் அடிக்கும் போது கட்டி ஆட்டம் போடுறது இல்லை. நீங்கள் எப்பவுமே பாடிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள நிறைந்து இருக்கிறார். நீங்கள் பாடிக்கிட்டே இருப்பீங்க, துதிச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ சபிக்கிறதுக்கு, தேவையில்லாத சண்டைக்குள்ளே போகிறதுக்கு 7 மலை தாண்ட வேண்டியதாகிடும். உங்களை இழுக்கவே முடியாது. உங்களை வம்பு இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளை வம்பு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோமே இந்த புதிய ஆண்டில். ஆண்டவரே, என்னை நிரப்பி இருக்கிறீர். ஒரு வேளை எம்டியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இந்த மாலை வேலையில், இரவு வேலையில் உங்களுக்கு நான் சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை நிரப்பும், என் பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும். ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்குள்ளே வாரும் என்று அழைப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே, வேதம் சொல்லுது, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண காத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா நீங்கள் பாட ஆரம்பிச்சிருவீங்க. சபிக்க, பிரச்சனையில் போய் மாட்டிக்க, உங்கள் வாழ்க்கையை உங்களை கெடுத்துக்கிற காரியத்திலலாம் அதிக கவனம் செலுத்த மாட்டீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க, அற்புதமாக இருப்பீங்க. அப்புறம் சொல்கிறாரு 20வது வசனத்தில், நீங்கள் எப்படி இருப்பீங்க? நன்றி உள்ளவர்களாக இருப்பீங்க. பரிசுத்தாவி நிரப்பப்பட்டிருந்தால் நன்றி உள்ளவர்களாக இருப்பீங்க. அப்புறம் 21வது வசனத்தில் சொல்கிறாரு, கீழ்ப்படிவீங்க. இதுதாங்க குணம். வெறும் அந்நிய பாஷை பேசுறது இல்லைங்க. பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுறது அடையாளம். இந்த 4 குணாதிசயங்களை சுட்டி காட்டி சொல்கிறாரு, இப்படி இருப்பீங்க நீங்கள். உங்கள் இருதயம் தேவனுக்குள்ளே நிரம்பி இருக்கட்டும். ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்போது, ஞானம்னா என்ன? தேவனுக்கு பயப்படுகிற, தேவனுக்கு மரியாதை கொடுக்குற மனுஷனாக நாம் இருக்கணும். 2வது, நம்ம கடவுள் என்னத்துக்காக என்ன இப்படி வச்சிருக்காருன்றதை கண்டுபிடிக்கணும். உட்காந்து கண்டுபிடிக்கணும். இப்படி வந்து உட்காந்து கேட்கணும். 3வது, ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து வாழணும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்கிற விழிப்புணர்வோட நம்ம வாழணும். இப்படி வாழும்போது பொல்லாத உலகமாக இருக்கட்டும், பொல்லாத நாட்களாக இருக்கட்டும், பொல்லாத பிசாசாக இருக்கட்டும், பிரயோஜனமான அற்புதமான ஆண்டாக நீங்களும் நானும் மாற்றிக்கொள்ள முடியும்.
ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம், கர்த்தரை துதிப்போம்.